அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண, என்ன குழம்பு வைக்கங்கிறதே தெரியலங்க. மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேனா, சரி இன்றைக்கி ஒரு சுவையாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு எண்ணம் தோணிச்சு. அதனால் இப்போ நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேங்க. புளி கரைசலும் ஒரு 3 தக்காளியும் பிசைஞ்சியில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தூள் இதில் வச்சுருக்கேங்க. அப்புறம் இது தாளிசம் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இந்த வெங்காயத்தையும் இதெல்லாம் இப்போ இடி உரலில் போட்டு இடிக்கணுங்க. நல்லா கொஞ்சம் பதமாக குறகுறன்னுட்டு பதியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம். இப்போ இதில் புளிக்கரைசலில் ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள், குழம்பு மசாலாத்தூள் இது எடுத்து வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, கொஞ்சம் இப்போது அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுவோங்க. நல்லெண்ணெய், இப்போ கடுகு போடுவாங்க. கடுகு, உளுத்தப்பருப்பு, வெங்காயம் போடுவோம். இதுக்கு 200 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதுக்கு அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லா அதில் மசிஞ்சு வேகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு ஜீரகம் போடுவோம். இது போடுறேங்க ஜீரகம். இப்போ இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கல அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு வதக்குவோங்க. அதில் நல்லா வதக்குவோம். இப்போ கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கிட்டு எனக்கு இன்றைக்கி பச்சை கத்திரிக்காய் தாங்க கிடச்சிது. அதனால தான் அதில் செய்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு நம்ம இந்த புளி, மசாலா, தக்காளி இந்த கரைசலையில் ஊற்றலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம்.
நல்லா அருமையாக வந்திருக்குங்க. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. அதுக்கு காம்பினேஷனுக்கு வெங்காயம் வடகம் பொரிச்சு வச்சுருக்காங்க. வெங்காயம் வடகம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு. பாருங்கள், நல்லா நல்லா கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய்னால பச்சை கலரில் இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சாப்பிடலாமே. அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோதரிக்காக.